பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை மறுபடியும் இந்த காணொளி மூலமாக சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கடந்த வாரமெல்லாம் கண்ணீர் மணி போல கிறிஸ்தவங்களை பாதுகாத்து வந்தார். ஆண்டவர் நம்முடைய ஜபங்களை கேட்டார். எதிர்கால விடுதலையை தந்திருக்கிறார். நம்முடைய சோதரம் திருப்பூர் மாவட்டத்தில் சோதரம் மிகவும் இந்த கொரோனா வைரஸுடைய தாக்குதல் மிகவும் குறைந்திருக்கிறது. செய்திகளை கேட்கிறீர்களா? ஆண்டவர் பேசி வருகிறார். ஆண்டவருடைய மகிமையாகட்டும். சோதரம் இந்த நாள் ஆராதனை கற்று ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நீங்க மட்டும் இல்லைன்னா ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்திருக்க முடியாத ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால் கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி கிருபையா இந்த நாள் ஆராதனையில் கலந்து கொள்ள பண்ணின தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதித்தரும் பாடல் ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்ளும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சில பாடல்களை நாம் பாடி உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, TV
சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருளையும் போருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருளையும் போருமித்தால் அவர் நடுவில். இருப்பீர் என்றவர் நமது தேவன், இருப்பீர் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். ஹல்லேலூயா. அவர் துணிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், வேண்டுகிறவருடைய குறைகள் கேட்கிற ஒரு தேவன், ஜபத்தை கேட்கிற தேவன். இன்னொரு பாடலை நாம் பாடலாம். ரத்தம் செய்யும் கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யும், காருண்ய தேவனின் ரத்தம் செய்யும். ரத்தம் செய்யும், ரத்தம் செய்யும் கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யும், காருண்ய தேவனின் ரத்தம் செய்யும். கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யும், காருண்ய தேவனின் ரத்தம் செய்யும். எதிரியை துரத்திடும் ரத்தம் செய்யும், எந்நாளும் சுகம் தரும் ரத்தம் செய்யும். எதிரியை துரத்திடும் ரத்தம் செய்யும், எந்நாளும் சுகம் தரும் ரத்தம் செய்யும். அதிகாரம் தந்திடும் ரத்தம் செய்யும், அதிகாரம் தந்திடும் ரத்தம் செய்யும். அதிசயம் செய்திடும் ரத்தம் செய்யும், அதிசயம் செய்திடும் ரத்தம் செய்யும். ரத்தம் செய்யும், ரத்தம் செய்யும் கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யும், காருண்ய தேவனின் ரத்தம் செய்யும். கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யும், காருண்ய தேவனின் ரத்தம் செய்யும். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் செய்யும், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் செய்யும். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் செய்யும், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் செய்யும். சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் செய்யும், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் செய்யும். சமாதானம் தந்திடும் ரத்தம் செய்யும், சமாதானம் தந்திடும் ரத்தம் செய்யும். ரத்தம் செய்யும், ரத்தம் செய்யும் கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யும், காருண்ய தேவனின் ரத்தம் செய்யும். கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்யும், காருண்ய தேவனின் ரத்தம் செய்யும். விடுதலை தருகின்ற ரத்தம் செய்யும், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் செய்யும். விடுதலை தருகின்ற ரத்தம் செய்யும், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் செய்யும். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் செய்யும், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் செய்யும்.
இரக்கம் செய்யும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நமக்கு ஒரு ஜெயத்தை உண்டு பண்ணுகிறது, விடுதலை தருகிற ஒரு இரத்தம். ஹல்லேலூயா. நமக்கு வெற்றி மேல் வெற்றி தருகிற ஒரு இரத்தம். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை நீக்குகிற ஒரு இரத்தம், நம்முடைய பிளவுகள் பிரிவினைகளை போக்குகிற ஒரு இரத்தம், ஒப்புரவாக்குகிற ஒரு இரத்தம். ஹல்லேலூயா. ஒருமனமாக்குகிற ஒரு இரத்தம், அவருடைய இரத்தம். ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் கண்களை மூடி இருந்த இடத்துல நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாவுகள் யாவும் தேவன் என்று அறிக்கை பண்ணட்டும். ஹல்லேலூயா. இம்மட்டும் எங்களை பாதுகாத்தவரே உமக்கு நன்றி. நீ சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா, நீ கிருபை நிறைந்தவர் ஆண்டவரே, மனதுருக்கமுள்ள தேவன், இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவனப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அடைக்கலமானவர், எங்களுக்கு தஞ்சமானவர், எங்களுக்கு துணையுமானவர், எங்களுக்கு கேடகமானவர். எல்லாரும் சொல்லும் ஆண்டவரை துதிப்போம். அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இம்மட்டும் நீர் எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. எங்கள் தேவைகளை சந்தித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்க கிருபை செய்ய ஆண்டவரே. இந்த காலங்களில் உம்மை துதிக்கிற ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த இடத்து ஆண்டவரே, வீடுகளில் கூடி இந்த நேரம் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துங்க. உம்மை துதிக்கிற துதியினால நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க அப்பா. உம்மை ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஏனென்று சொன்னார் அப்பா, எங்களை ரட்சித்தவர் ஆண்டவரே, எங்களை நீ நேசிக்கிற தேவன் அப்பா. எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தவர் ஆண்டவரே. பாவியாகி எங்களை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்த தேவன் ஆண்டவரே. உண்மையே எங்களுக்காக கொடுத்த தேவன் அப்பா. உண்மை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் ஆராதனைக்குரிய தேவன் ஆண்டவரே. நீர் பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் தொழுகைக்கு உரிய தேவன் ஆண்டவரே. இந்த காலங்களில் உண்மை நாங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.
எங்களை நேசித்தவர் ஆண்டவரே, எங்களை ரட்சித்தவர், எங்கள் பாவங்களை மன்னித்தவர், உம்முடைய பிள்ளையாக எங்களை தெரிந்து கொண்ட தேவனப்பா, உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலங்களில் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. தகுதியற்ற எங்களை கூட ஆண்டவரே நீர் தகுதிப்படுத்தினீரே அப்பா, உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை உருவாக்கினீரே அப்பா, எங்களை வணைந்து கொண்டீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலங்களில் ஆண்டவரே எங்களுடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள் குறைகளை மன்னிப்பீராக. வேதம் சொல்கிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. எங்களை அசுத்தத்திற்கு அல்ல, என் பரிசுத்தத்திற்கென்றே எங்களை அழைத்தவர் அப்பா, வேறு பிரித்தவர். இந்த நாட்களில் என்னும்மை ஆண்டவரே பாப்பா பரிசுத்தத்தோடு நாங்கள் ஆராதிக்க என் கிருபை செய்வீர். நம்முடைய கல்வாரி இரத்தம் எங்களை இந்த காலங்களில் சுத்திகரிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், நீர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன் என்று சொல்லி இந்த வேதம் சொல்கிறதே. இந்த காலங்களில் எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை நீர் வணைந்து கொள்வீராக. உம்மை இந்த காலங்களில் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் துதிக்கிற ஒரு கிருபையை கொடுப்பீராக. எல்லா சோர்வுகள் மாறுவதாக ஆண்டவரே. உன் வாயை விரிவாய் திறந்து நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்கிறே. இந்த காலங்களில் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலவெளியில் அவை நாம் உற்சாகத்தோடு நாம் ஆராதிக்க போகிறோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆண்டவர் இந்த காலவெளியில் நாம் ஆராதனை நாம் செலுத்துவோம். நம்முடைய பலிபீடத்தில் நம்முடைய எல்லா குறைகளை எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்துவிட்டு நாம் உண்மையாக அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. Hallelujah.
கவாரபோ. உம்மை இந்த காலைகளிலே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. உமக்கு இந்த காலைகளில் மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய ஆராதனை அபிஷேகம் இந்த காலைகளில் ஒவ்வொருவரும் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஓ ரபா கவாரபோ ஷீக்க ரெகனமு ஷந்த ரபா கவாரபோ. ஆண்டவரே, ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். உம்மை விடுதலையோடு ஆராதிக்க துதிக்க நீ திரும்ப செய்வீராகப்பா. நீ துதிக்கிறோம். நீர் ஆராதனைக்குரியவர் அப்பா. நீ துதிகளுக்கு பாத்திரர். உம்மை இந்த காலங்களில் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கும் பொழுது சத்துருவானவனை எங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் துதி எடுக்கும் பொழுது எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்த எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று சொல்லி இந்த காலங்களில் நாங்கள் விடுதலையோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான போராட்டங்கள் இப்பொழுது மாறுவதாக, சரீர பலவீனங்கள் மாறுவதாக, சோர்வுகள் மாறுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் விடுதலையோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் எங்களை கண்டதப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த மோசே ஒரு நாணல் பெட்டியில நைல் நதியில விடப்பட்டான். அவனுடைய கண்கள் அவன் மேல நோக்கமாக இருந்தது. ஹல்லேலூயா. அவன் பார்வோனுடைய அரண்மனையில் வளர்க்கப்பட்டான். இந்த காலங்களில் அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாக இருக்கிறது. முடிந்தது என்று சொல்லதான மோசேயுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். தூக்கி எறியப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மேன்மையை தந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோன சூழ்நிலையில பலரால நாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். நமக்கு ஞானம் இல்லை, படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை சொல்லி நம்ம ஒதுக்கப்பட்டவர் தான் இருக்கலாம். அப்படிப்பட்ட நம்மையும் ஆண்டவர் தேடி வந்து நம்மளை தெரிந்து கொண்டாரே. அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்றினாரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சிலருடைய வாழ்க்கை முடிந்து போனது. இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை என்று சொன்ன சூழ்நிலைகள் ஆண்டவர் ஒரு வாழ்க்கை உண்டு என்று சொல்லி ஒரு புதிய துவக்கத்தை நமக்கு தந்திருக்கிறாரே. இந்த காலவெளியில் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி. எல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு ஒரு நிமிஷம் நம்முடைய சிந்தைகளை நாம் நினைத்து பார்ப்போமா? நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றின தேவன் நம்முடைய வாழ்க்கையில நாம் திகைத்து நின்ற சூழ்நிலையிலெல்லாம் அவருடைய கண்கள் நம்மளை கண்டதே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நீதிமான்கள் மேலவே கண்கள் நோக்கமாக இருக்கிறதே. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மீது எங்களுடைய கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம்.
இதோடு முடிந்தது என்று சொல்லி எத்தனையோ முறை ஒரு எதிர்காலம் ஒன்று உண்டோ என்று சொல்லி கலைஞன் என்ற சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு வாழ்க்கை உண்டு. வேதம் சொல்கிறது உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துணிக்கும் என்றது போல ஒரு வாழ்க்கை நமக்கு தந்தவர். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு புதிய ஜீவனை தந்த தேவன், தூக்கி எறியப்பட்ட நம்மை வேண்டும் என்று அவர் சேர்த்து கொண்ட தேவன், ஒன்றுமில்லாத நம்மை அவருடைய காருண்யத்தினால் உயர்த்தி வைத்த தேவன். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்வோமா? உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய காருண்யத்துக்காக நன்றி அப்பா. எங்களை உம்முடைய கண்கள் கண்டதே, நாங்கள் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்பாகவே எங்களை முன்குறித்த தெய்வமே, உம்முடைய கண்கள் எங்களை கண்டதே, உமக்கு நன்றி அப்பா. இம்மட்டும் எங்களை வழி நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இனிமேலும் நீர் வழி நடத்த வல்லமையுள்ள தேவனப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை சூழ்நிலைகளை கண்டு இந்த வேளையில் நாம் சோர்ந்து போயிருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வல்லமை உள்ளவர். வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஏற்ற நேரத்தில் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஒரு சிலர் சொல்லும் பொழுது நமக்குரிய ஒரு காலத்தை அவர் வைத்திருக்கிறார். அவர் சரியான நேரத்தில் நம் தேவைகளை சந்திக்கிறவர், நம் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலங்களில் அதை நாம் விசுவாசிப்போம். நம்முடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவர் மேல நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஒரு வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நீ நம்பிக்கையில இருப்பேனானால் அவர் காரியத்தை வாய்க்க பண்ண வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு நன்றி. அவர் நான் தமக்கென்று நம்மளை பிரித்தெடுத்த தேவன், நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவன். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். நம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன், ஏற்ற நேரத்தில் நம் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மளை நடத்தினவர், இனிமேல் வழி நடத்த அவர் வல்லமை உள்ள தேவன். ஒருவேளை கலங்கி இருக்கலாம், ஐயோ என் காரியம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஏற்ற நேரத்தில் நம்முடைய காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற தேவன். இந்த காலவெளியில நாம் விசுவாசிப்போம். ஆண்டவரே, உண்மை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. உடைய வேத வசனம் நிறைவேறும், அது ஒரு நாளும் பொய்யுடையாது. வானம் பூமி ஒழிந்து போனாலும் உடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாதவைகள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் வீரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் கர்த்தர் வீரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்கப்படும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் வீரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். உன்
நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் புயவனவர் உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் புயவனவர் உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கட்ட வீரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கட்ட வீரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்கப்படும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கட்ட வீரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கட்ட நேரத்தில் கர்த்தர் காரியம் வாய்க்கும். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென் ஆண்டவரே, நீர் எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ண தேவன் ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் அப்பா ஆண்டவரே. நீர் எங்களுடைய இதுவரைக்கும் தேவைகளை சந்தித்தவர். எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற நாங்கள் ஜெபிக்கிற காரியங்களில் தேவனின் அற்புதத்தை செய்வீராக. இந்த கடினமான சூழ்நிலையில் ஒவ்வொருடைய தேவைகள் இந்த நாளிலே சந்திப்பீராக. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, புதுப்பிப்பீராக. ஆண்டவரே, அனல் மூட்டி எரிய விடுவீராக. எல்லா சோர்வுகள், பயங்கள், ஆண்டவரே, பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில நாங்கள் நிர்மூலமாக்குவோம். ரீமான சந்த ரபா கவா ரபா உக்க ரெகனமு சந்துன ரிபி கவா ரபு. விசுவாசத்துல வைராக்கியமா இருக்க கிருபை செய்யப்பா. இது நாளில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து உங்களுடைய கிருபைகளை வழி நடத்துவதாக. இந்த ஜெப வேளையில எங்களோடு ஆண்டவரே இந்த காணொளி மூலமா ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல உங்களுடைய அபிஷேகம் இறங்குவதாக. உங்களுடைய ஆளுகை இப்பொழுது இறங்கி வருவதாக. அவர் என்னென்ன எதிர்பார்ப்போர் இருக்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்புகளை நீர் அறிந்த தேவன். நீர் அற்புதத்தை செய்வீராக. பெரிய காரியங்களை செய்ய இப்படி நாம மகிமைப்படும். நீர் அப்படி செய்யப்படுவதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை மறுபடியும் இந்த காணொளி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் கடந்த நாட்கள் எல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து பலப்படுத்தி வந்தார். நாம் விசுவாசத்தோடு இந்த நாள் ஆராதனைக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. நல்ல ஒரு ஆராதனை, நல்ல உற்சாகமாய் அபிஷேகத்தோடு ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம், கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இந்த வார்த்தை மூலமாய் பேசுவீராக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசே சபைக்கு ஆண்டவரே எழுதின இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோம். பிதாவாகிய தேவன் தமக்கு முன்பாக உலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் ஆண்டவரை ஒப்புரவாக்கி கொள்ள பிரியமாய் இருந்தார் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளிலே தியானிக்க வந்திருக்கிறோம். உங்களுடைய சிலுவையில சிந்தினுடைய இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறீர்.
எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த சமாதானத்தை கர்த்தர் நீர் உண்டாக்கி வைத்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தால பிதாவின் பிரியமாயிருக்கிற அந்த ஒப்புரவாகுதலுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். மறுபடியும் வாசிங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டில் 274ஆம் பக்கம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. எனக்கு தேவ பிள்ளையே, பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசு சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினாலே பூமியில் வாழ்கிற மனு குலத்துக்கு சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் கிறிஸ்து இயேசு மூலமாய், கிறிஸ்து இயேசு சிந்தின இரத்தத்தின் மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. தேவனுக்கு பிரியமாயிற்று. இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசினார். உங்களை பராமரிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களை பராமரிப்பேன். தேசத்தில் கொள்ளை நோய் பரவிக்கொண்டு, தீவிரமாய் பரவிக்கொண்டு பல லட்சம் பேர் மரித்து போனதான இந்த சூழ்நிலைமையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நான் உங்களை பராமரிப்பேன், நான் உங்களை பராமரிப்பேன். பார்வோனின் தயவு கிடைக்க பண்ணி பராமரித்தார், கிருபையை கொடுத்து பராமரித்தார். இந்த வாரத்தில் ஆண்டவர் உங்களை ஒப்புரவாக்கி உங்களை பராமரிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். வாசிங்க 21ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் போதும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால, கிறிஸ்து இயேசுவின் அன்பை நாம் அறிவதற்கு முன்னால அங்க வாசிக்கிறோம், அந்நியராய் இருந்தோம். அந்நியர், ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு அந்நியராய் காணப்பட்டோம். அந்நியர், துர்க்கிரியைகளினால, பொறாமை எண்ணங்கள், ஸ்தோத்திரம், பலவிதமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய மனதிலே வந்து சத்துருக்களாய், ஆண்டவருக்கு நாம் சத்துருக்களாய் வாழ்ந்து வந்தோம். இருந்த உங்களையும் வாசிங்க, உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். துர்க்கிரியைகளினால சத்துருக்களாய் இருந்த நாம், மனதில் சத்துருக்களாய் இருந்த நம்மை ஆண்டவர் பரிசுத்தராகும்படியாக, ஆண்டவருக்கு முன்பாக நீங்களும் நானும் பரிசுத்தராய் இருக்கும்படியாக, குற்றமற்றவர்களாய் இருக்கும்படியாக, கண்டிக்கப்படாதவர்களாய் இருக்கும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே, கிறிஸ்து இயேசுவினுடைய மரணத்தினாலே இப்பொழுது உங்களை ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். துர்க்கிரியையிலே இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒப்புரவாக முடியாது.
சோத்திரம். சத்துருக்களாகவே இருந்தோம் அப்படின்னா ஒப்புரவாக முடியாது. முன்னே அப்படி இருந்த நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் கர்த்தர் நம்மை மாற்றி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படியாக ஒப்புரவாக்கினார். நம்மை ஒப்புரவாக்கினார். ஸ்தோத்திரம். அவருடைய பரிசுத்தமான 22ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியா ஒப்புரவாகுவீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் நிருபத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெளிவாய் எழுதின ஒரு காரியம், நீங்களும் நானும் பிதாவுக்கு முன்பாக ஒப்புரவாகி மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பாவ கிரியைகள் இருக்கும். ஜென்ம பாவம் இருக்கும். சுபாவம் இருக்கும். ஆனா அவைகளில் ஸ்தோத்திரம் அப்படியே நாம் இருந்துடக்கூடாது. நாம் ஒப்புரவாக வேண்டும். வாசிங்க பார்க்க வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23-24 வசனம். அங்கே கிறிஸ்து இயேசு விதமாய் சொல்லுகிறார், ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயா. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து, காணிக்கை பெட்டியை போட்டாம பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. கிறிஸ்து இயேசு ஒப்புரவாகுதலை எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறார் பார்த்தீங்களா? ஒப்புரவாகுதல். மனசுக்குள்ள ஒன்று வைத்துக்கொண்டு வெளியே சோத்திர சிரித்த முகமாய் இருக்க முடியாது. ஒப்புரவாகும். அப்படியே நான் இருந்துட்டு போயிடுறேன், நான் பிரிந்து போயிடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பிரிந்து போக ஆண்டவர் விருப்பம் இல்லை. ஆண்டவர் தெரிந்து கொண்ட தேவன் உங்களை ஒப்புரவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்புரவாகுவாயானால் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீ நிற்க முடியும். நீ நிற்க தகுதி உள்ளவனாய் மாற முடியும். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம், பிலமோன் பக்கம் 297 பக்கம், புதிய ஏற்பாட்டில் 297 பக்கம். பிலமோனுக்கு ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. ஒரே ஒரு அதிகாரம், ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதியிருக்கிறார். அதை நாம் வாசிங்க. முதல் வசனம். பிலமோன் முதல் வசனம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலமோனுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். எனக்கு அருமையான பிள்ளையை நல்லா கவனிக்கணும். உடன் வேலையாளாய் இருந்த பிலமோன். 2ஆம் வசனத்தை வாசிங்க. பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதா. அப்போ பிலமோன் வீட்டுல ஒரு சபை கூடி வந்தது. பிலமோன் ஒரு உடன் வேலையாள்,
ஊழியக்காரன், தீமோத்தேயுக்கு ஈக்குவலான ஒரு ஊழியக்காரன், அவன் வீட்டிலேயே அந்த சபை நடந்தது. அப்போ சபை மேய்ப்பன், அந்த மேய்ப்பனுக்கு இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார். உடன் வேலையாளுக்கு, பிரியமுள்ள உடன் வேலையாளுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். 10ஆம் வசனத்தை வாசிங்க. 10ஆம் வசனம் என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். ஒனேசிமு என்கிற ஒரு மனிதனுக்காக இந்த கடிதத்தை பிலமோனுக்கு எழுதுகிறார். இந்த ஒனேசிமு யார், எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா வாசிங்க. 15ஆம் வசனம் வாசிங்க. அதை பிலமோன் புஸ்தகம் 15ஆம் வசனம். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாக பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனவனாக்கும். பிரிந்து போன ஒரு அடிமை. இந்த ஒனேசிமு யார்? சபையில தான், அந்த பிலமோன் சபையில தான், அந்த வீட்டில தான் அடிமையா இருந்திருக்கிறான். பிலமோனுக்கு அடிமையா இருந்திருக்கிறான். பிலமோனுக்கு அடிமை. அப்படி பிலமோனுக்கு அடிமையா இருந்த அவன் கொஞ்ச காலம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா தப்பி ஓடிட்டான். வேலை அதிகம், கஷ்டம் நினைத்து சோத்திரம் பிரிந்து போனானாக்கும் என்று சொல்லிவிட்டு இங்கே 10ஆம் வசனம் மறுபடி வாசிங்க. 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை ஏற்றுக்கொள்ளும். ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், ஒனேசிமுக்காக நான் உம்மை மன்றாடுகிறேன். அவன் எப்படிப்பட்டவன்? அடிமையானவன், கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனவன். அவனை மறுபடியும் உம்மிடத்தில் அனுப்புகிறேன், நீர் அவனை ஏற்றுக்கொள். இதுதான் இந்த கடிதத்தினுடைய சாராம்சம். இப்போ ஒரு அடிமை, ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு அடிமை, அந்த அடிமை கொஞ்ச காலம் மனஸ்தாபத்து நிமித்தமா பிரிந்து போயிட்டான். பிரிந்து போன அடிமையை திரும்ப ஒப்புரவாக்குகிற ஒரு ஊழியத்தை அப்போஸ்தலன் பவுல் இந்த ஒரு அதிகாரத்தில் சொல்லுகிறார். அங்க வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். பிலமோனுக்கு அவர் எழுதுகிறார். 11ஆம் வசனம் வாசிங்க. 11ஆம் வசனம். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன். முன்னே அடிமையா இருக்கும்போது, அவன் அடிமையா இருக்கும்போது உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன். இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் வாசிக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க. அவரையும் உள்ளே இழுத்து கொண்டு வரார். என்ன சொல்கிறார்? இப்பொழுதோ அவன் உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். கண்ணே பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஒப்புரவாக்குதல் வேண்டுமானால் ஃபர்ஸ்ட் நீ பிரயோஜனம் உள்ளவன் என்பதை உணர்ந்து கொள்ளணும். எப்பொழுது ஒரு அடிமையாகவே இருப்பது இல்லை. அப்பிரயோஜனமான ஒருவர் எப்பொழுதும் அப்பிரயோஜனமானவனாகவே இருப்பது இல்லை. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் தான் சொல்லுகிறார். எப்பொழுதும் அப்படியே அப்பிரயோஜனமானவனாகவே இருப்பது இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மளை பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களா கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். அங்க வாசிக்கிறோம். அவன் இந்த ஒனேசிமு அப்போஸ்தலன் பவுல்
இடத்தில் வந்து அவன் பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் மாறினான். 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். 13ஆம் வசனத்தை வாசிங்க. 13. சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். என்னிடத்திலே வைத்துக் கொள்ளலாம் என்று இருந்தேன். ஆனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் ஊழியக்காரனுடைய ஸ்தானத்துக்கு அவன் வந்துவிட்டான். ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு அவன் வந்துவிட்டான். அவனை ஊழியத்தை பயன்படுத்தலாம். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் இருக்கிறது. அவனுக்குள்ள ஒரு பிரிவினையின் ஆவி இருக்கிறது. அவன் கொஞ்ச காலம் பிரிந்து வந்துவிட்டான். இனி அவனுக்கு ஒரு ஒப்புரவாகுதல் அவசியம். அவனுக்கு ஒப்புரவாகுதல் அவசியம் என்று உணர்ந்துதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை ஸ்தோத்திரம் மறுபடியும் பிலமோனுக்கு அனுப்புகிறார். மறுபடியும் வாசிங்க. இந்த 15ஆம் வசனத்தை வாசிங்க. 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16. எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். காரணம், அவனுடைய வீட்டுல அவன் அடிமையாய் வேலை செய்தானே. உனக்கு எவ்வளவு அதிகமாய் பிரியமாய் இருந்திருக்க வேண்டும். 17ஆம் வசனம். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினான். என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். பாருங்க, ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஊழியக்காரன். இவருக்கும் பிலமோனுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒனேசிமு கொஞ்ச நாள் பிரிந்து வந்துட்டான். அவன் அடிமையாய் வேலை பார்த்தான், அடிமையாய் கிடந்தான். அந்த அடிமைத்தனத்தை விட்டு விலகுவதற்காக பிரிந்து வந்தான். நல்லதாவே இருக்கலாம். ஆனா மறுபடியும் பிலமோனியை ஏற்றுக்கொள்வானா? மறுபடியும் அந்த சபைக்கு நான் போனா ஏற்றுக்கொள்வார்களா என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் காணப்பட்டது. பவுல் அவனை சுவிசேஷத்தை கற்றுக் கொடுத்து நல்ல ஒரு சிறந்த ஒரு ஊழியக்காரனாய் உருவாக்கிட்டான். ஊழியம் செய்யலாம், அந்த அளவுக்கு அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்துட்டான். ஆனாலும் அந்த மனஸ்தாபம் நீங்க வேண்டும். ஒப்புரவாகுதல் இல்லாம ஸ்தோத்திரம் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவ சித்தத்தை செய்ய முடியாது. அதனால ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு தெளிவாக எழுதுகிறார். என்னை நீர் ஏற்றுக்கொள்வீர் அல்லவா? நான் உடைய வீட்டுக்கு, உடைய சபைக்கு நான் வந்தால் என்னை நீர் ஏற்றுக்கொள்வீர் அல்லவா? அதே போல ஒனேசிமுவை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து வாசிங்க. 18ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும், ஏதாவது அநியாயம் செய்திருந்தா, உம்மிடத்தில் கடன் பட்டதும் உண்டானால், பணம் கைமாத்தா வாங்கியிருந்தா, அதை என் கணக்கிலே வைத்து, அதை ஏன் கணக்கில் வைங்க. அந்த கடனை என்ன பண்ணுங்க, நான் தீர்த்துறேன், என் கணக்கில் வைங்க. வாசிங்க, தொடர்வாசிங்க. பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதுகிறேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. அதுக்கு அடுத்த வசனம்.
ஆம் சகோதரனே, சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உம்மாலே எனக்கு இந்த பிரயோஜனம் உண்டாகட்டும். என்ன பிரயோஜனம்? ஒப்புரவாக்குற பிரயோஜனம், ஒப்புரவாக்குகிற பிரயோஜனம். கருமையான தேவ பிள்ளையே, இந்த இடத்துல 3 கேரக்டர் பார்க்கிறோம். ஒன்று ஒனேசிமு, அடிமை. 2வது பிலமோன், ஊழியக்காரன். 3வது ஸ்தோத்திர அப்போஸ்தலனாகிய பவுல். 3 பேரும் நான் வியாக்கியான மெசேஜ் கொடுக்க வரல. ஆனால் இன்றைக்கு ஒனேசிமு இருக்கிற இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். நீங்களும் நானும் இருக்கிறோம். விசுவாசியும் ஊழியக்காரனும் ஒனேசிமுவாக இருக்கிறோம். ஸ்தோத்திர அப்போஸ்தலனாகிய பவுலாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஒப்புரவாக்க, இதனாலே தேவனிடத்தில் எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும் என்று உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவனிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். பிலமோனாக சபை இருக்கிறது. மனவாட்டி, கிறிஸ்து இயேசுவுக்கு மனவாட்டியாகிய சபை இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒப்புரவாய் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். மனுஷன்தான், எல்லாம் மனுஷன்தான், வரலாம். இந்த நிமிஷத்துக்கு வரலாம். ஆனா மறுபடி அவ்வளவுதான் வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள். மனஸ்தாபத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். கோபத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஒப்புரவாகுங்க, ஒப்புரவாகுங்க. கிறிஸ்து இயேசுவை நீங்கள் பின்பற்றுவீர்களே ஆனால், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பின்பற்றுவீர்களே ஆனால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அல்லவா? இருக்கும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் சபையை பார்த்து சொல்கிறார், ஒனேசிமுவை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, நேசிமுவை ஏற்றுக்கொள்ளுங்க, ஒப்புரவாக்கிக் கொள்ளுங்க, ஒப்புரவாக்கிக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அங்க வாசிக்கிறோம். ஒரே ஒரு வசனம் வாசிங்க பார்க்கலாம். 21ஆம் வசனம் வாசிங்க. பிலமோன் 21ஆம் வசனம். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். உங்களை நம்பி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறாருங்க. உங்களை நம்பி சொல்லுகிறார். நீங்க செய்வீங்க, நீங்க இதை ஏற்றுக்கொள்வீங்க, நீங்க சபையில இணங்குவீர்கள் என்று அவர் உங்களை அறிந்து இதை உங்களுக்கு எழுதியிருக்கிறார். இதை உங்களுக்கு எழுதியிருக்கிறார். மறுபடியும் வாசிங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும். நல்ல கவனிங்க. அங்க வாசிக்கிறோம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும். என்ன அர்த்தம்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால கிறிஸ்து இயேசுவின் அன்பு நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால நாம் அந்நியராயிருந்தோம். துர்க்கிரியைகளினால ஆண்டவருக்கு நாம் அந்நியராயிருந்தோம். மனதிலே சத்துருக்களாயிருந்தோம். இப்பொழுது பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக, தேவனுக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தினாலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார்.
எனக்கு தேவப்பிள்ளையே ஸ்தோத்திரம். ஒரேசிப்போர் போல நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் ஒப்புரமாகி பிதாவாகி தேவனுக்கு முன் நம்ம நிற்க வேண்டும் என்கிற உணர்வோடு ஸ்தோத்திரம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஸ்தோத்திரம் கீழ்ப்படிந்து அங்கே 20ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த கொலோசியர் 1:20 வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி போதும். சமாதானத்தை உண்டாக்கி. இந்த சமாதானம் இல்லைன்னு சொன்னா உலகத்தில் என்ன சம்பாத்தியம் பண்ணாலும் ஆசீர்வாதம் இல்லை. சமாதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கருமையான தேவப்பிள்ளையே, உன் வாழ்க்கையில இந்த சமாதானத்தை கர்த்தர் உனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆகவே எனக்கு தேவப்பிள்ளையே, சபை மனவாட்டியாகிய சபை கிறிஸ்து இயேசுவினுடைய சொந்த இரத்தத்தினால மீட்கப்பட்ட சபை, கிறிஸ்துவின் சபை. சபையில நாம் ஒப்புரவாகும். சபையில் ஒருவருக்கொருவர் சமாதானமாய் ஒப்புரவாகும். சோத்திர குற்றங்கள் குறைகள் இருக்கலாம், அதை சோத்திரம் மன்னித்து மறப்போம். சோத்திரம் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை பராமரிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒப்புரவாக்கி சமாதானத்தை உண்டாக்கி பிதாவுக்கு முன்பாக உங்களை நிறுத்தும்படியாக உங்களை ஒப்புரவாக்கி இருக்கிறார். சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடப்போம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் கர்த்தர் கொடுத்து இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தால ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஆண்டவரே ஒப்புரவாகுதலை கர்த்தர் தருவீராக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா சமாதானத்தை உண்டு பண்ணி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நாங்கள் பிறருக்கு சாட்சியுள்ளவர்களாய் காணப்பட, நாங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்பட, நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களை ஒப்புரவாக்குவீராக. அப்போஸ்தலர் பவுல் ஒனேசிமுக்காக அவன் மண்டாடினான். ஆண்டவரே, ஒனேசிமுக்காக மண்டாடினான். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் எங்களுக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சிகளோடு விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருக்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆவின் சமூகத்தில் கெஞ்சி மண்டாடி கொண்டிருக்கிறார். நாம் செவி கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை மன்னிங்க. குற்றங்கள் குறைகளை கர்த்தர் எடுத்து போட்டு சமாதானத்தை கெடுக்க வருகிற பொருளாக சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் எடுத்து போட்டு சபையில ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஒரு ஒன்னசின் ஆவியை கர்த்தரை தருவீராக. அப்படி செய்ய போறங்க நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரின் ஒப்புரவாக்கி எங்களை உமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணொளி மூலமாய் பார்க்கிற ஆராதிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தரின் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தால் கர்த்தருடைய ஆவியானவர் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை கர்த்தர்களுக்கு தாரும். சத்தியத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியத்தின்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக, வழி நடத்துவீராக. துதி கன மகிமையாவும் நீரை எடுத்துக்கணும். இயேசு கிறிஸ்துவின் இன்பட நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.